அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போற ஒரு பதிவு வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிகள்ல எப்படி ஒரு பெருமாளுக்கு ஒரு 12 நாமங்கள் இருக்கோ அதே மாதிரி ஹனுமானுக்கு ஒரு 12 நாமங்கள் இருக்கு. மேஷத்திற்குரிய நாமம், ரிஷபத்திற்குரிய நாமம், மிதனத்திற்குரிய நாமம் என்று சொல்லக்கூடிய ஒரு 12 விதமான நாமங்கள் இருக்கிறது. ஹனுமான் வந்து இந்த கிரகத்துக்குன்னு எடுக்க வேண்டாம், நமக்கு எந்த பாவத்தினால் பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனைக்குரிய பாவத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாவத்திற்குரிய மந்திரத்தை சொல்லும் போது நமக்கு வந்து மிகுந்த நன்மை நடக்குது. இந்த நாமங்கள் துளசிதாசர் எழுதிய ஹனுமான் சாலிசா என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை 12 நாமங்கள். இது துவாதச ஹனுமத் நாமம் என்று கூட சொல்லுவார்கள். இதை சொல்வதால் நமக்கு வாழ்வில் பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையுடன் உச்சரிப்பதால் மிகவும் மிகவும் நன்மை தரும். இது சிம்பிள் வந்து ஹனுமான் சாலிசா சொல்றது வந்து ஈஸி, ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். 3 நிமிஷத்துல நம்ம வந்து சொல்லிடலாம், ஹனுமான் சாலிசா சொல்லிடலாம். கொஞ்சம் முயற்சி எடுத்து கத்துக்கலாம். அது சொல்றது இப்ப இந்த செவ்வாய் சனி, இந்த மாதிரி சூரியன் சனி, இந்த மாதிரி ஒரு போராட்டமான டைம்கள் நடக்கிறப்ப, ஜாதகத்துல வந்து ஒரு போராட்டமான டைம்கள் நடக்கிறப்ப அந்த டயத்துல நம்ம ஹனுமான் வழிபாடுன்றது மிகவும் நன்மை தரும். ஹனுமான் வழிபாட்டுல வடமாலை வெத்தலை, வடமாலை வந்து ராகு தோஷத்திற்காக செய்யப்படுகிற ஒரு வழிபாடு. இதே மாதிரி சின்ன சின்ன ஒரு வேலை, பதவி, அந்த மாதிரி விஷயங்கள்ல வெற்றிலை மாலை வழிபாடும், ஆயுள், நோய் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகமும், அதே மாதிரி வந்து மண் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆஞ்சநேயருக்கு சிந்தூர வழிபாடு, இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு கிரகத்திற்குரிய அந்தந்த கிழமைகளில் செய்வதால் நமது வாழ்வு வளம் பெறும். ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்தால் வாழ்வு வளம் பெறும், இதில் சிறிது மையம் இல்லை. இதே போல இந்த 12 ராசிக்குரிய ஹனுமத் சாலிசாவிலிருந்து எடுக்கப்பட்ட நாமங்களை நான் இப்போது பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு இதுவும் தரேன், டிஸ்பிளேவும் போடுறேன். ஏரிஸ், அதாவது மேஷத்திற்கு மகாபலாய நமகா, ஓம் மகாபலாய நமகா என்று சொல்லலாம். மகாபலி ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் மிகுந்த பலவான், செவ்வாயின் வீட்டில் வருவதால் ஓம் மகாபலா என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது ரிஷபத்திற்கு ராமசேஷ்டாய நமகா, ராம இஷ்டாய நமகா என்று சொல்லக்கூடிய ராமருக்கு மிகவும் பிடித்தமானவர், ஸோ ராம இஷ்டர் என்று அழைக்கப்படுகிறார். மிதுன ராசிக்கு பல்குணசாகா என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்துடன் அழைக்கப்படுகிறார். அதே கடகராசிக்கு வரும்போது சீதாசோக விநாசாக நமகா என்று சொல்லக்கூடிய சீதாசோகத்தை நிவர்த்தி செய்வதாக அவர் விளங்குவதால், ஏன்னா ராமன் இருக்காரு அப்படின்றத வந்து சீதாவுக்கு வந்து அவர் சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்தினதுனால அன்னையால், சீதா என்ற தேவி அன்னையால் அவருக்கு சிரஞ்சீவி பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ அடுத்ததாக சிம்ம ராசியில் ஹனுமான் இந்த பேருக்கான இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹனுமான் என்று இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தால் அவர் சூரியனை பிடிக்க போறப்ப வஜ்ராயுதத்தால் தாக்கி இந்த வாய் வந்து உப்புனதுனால அவருக்கு இந்த ஹனுமான் என்ற பெயர் வந்தது. அடுத்தது கன்னியா ராசிக்கு பிங்களாக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்துடன் கன்னியா ராசியில் ஹனுமானுடைய இதுவால் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக துலாம் ராசியில் அமித் விக்ரமாய நமகா என்று சொல்லக்கூடிய அமித் விக்ரமன், அதாவது அனைத்தையும் வெல்லக்கூடியவன் என்ற பொருளில் அது. அடுத்ததாக விருச்சிக ராசிக்கு தசகிரீவ தர்ப்பணாய நமகா என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்துடன் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக தனுசுக்கு அஞ்சனி சுதன், அஞ்சனியின் தாயார், அஞ்சனின்றவங்க அவங்க அம்மா பேர் அஞ்சனி சுதன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது மகரத்துக்கு வந்து லக்ஷ்மண பிராணதாதா, ஓம் லக்ஷ்மண பிராணதாதா என்று அழைக்கப்படுகிறார். கும்பத்திற்கு வாயுபுத்திரர் என்றும், மீனத்திற்கு உதிக்கிரமன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமத்துடன் மீனத்தில் அழைக்கவும் உதிக்கிரமாய நமகா என்று சொல்லக்கூடிய நாமத்துடன் இந்த 12 நாமங்கள் உங்களுக்கு எந்தெந்த பாவங்களில் பிரச்சனை வருகிறதோ அந்தந்த பாவங்களுக்குரிய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இது அனுமாருக்கு மட்டுமே உரிய ஒரு மகத்தான. இது போல ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இருக்கு, தனித்தனி தேவதைகளுக்கு 12 நாமாவளிகள் வரக்கூடிய அந்தந்த பாவங்களுக்குரிய மந்திரம் இருக்கு. இது நீங்க உங்களுக்கு தகுந்த இஷ்ட தேவதை எடுத்து அந்த உபாசனை செய்யறப்ப, ஏகதேவ உபாசனை அப்படின்னு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு மந்திர வழிபாடுகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.